ஹாய் எல்லாருக்கும் இன்றைக்கி பார்க்க போகிறது போல் வால்ட் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் வந்து நம்ம நம்மளுடைய கைப்பகுதிக்கு மட்டும் தான் ஃபுல்லாக பார்க்கணும். அந்த கைப்பகுதியில் வந்து ஃபுல்லாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம போல் எடுத்து பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ வந்து இந்த பார் கம்பி எடுத்துருக்க பார் கம்பியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தூக்கி இந்த ரிஸ்ட் பகுதிக்கு வந்து ஸ்ட்ராங் படுத்தணும். அது மாதிரி பண்ணும்போது வந்து நம்மளுடைய கை பகுதியில் வந்து தோல் பகுதி வந்து அப்படியே சுருங்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி வந்து போல் பண்ணும் போதும் தெரியாமல் ஜர்க் பண்ணும் போது அதே போல் தான் நம்மளுக்கு கை பகுதி வரும். அப்போ பாரில் எக்ஸசைஸ் கண்டிப்பாக போல் வால்ட் எல்லாருமே பாரில் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஆர்ச் இதில் இன்னொரு கம்பி இருந்தால் சப்போஸ் ஒரே கம்பி இருந்தாலும் கம்பி இருந்தால் ஒரே கம்பியாக மாற்றிக்கணும். இல்லைன்னா இது மாதிரி இருந்தால் இது மாதிரி பண்ணிக்கணும். இது மாதிரி பண்ணும்போதும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபிங்கர்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வலிக்கும். ரெண்டாவது வந்து பெயின் ஆகிற மாதிரி இருக்கும், உடையிற மாதிரி அந்த ஃபீல் கிடைக்கும். தோல் பகுதி வந்து ரத்தம் கூட வர்றதுக்கு அதிகம் வாய்ப்பு உண்டு. ஏன் சொல்லி இது மாதிரி சேர்ந்து அப்படியே ரத்தம் மாதிரி பிடிக்கும். அது மாதிரி பிடுங்கும்போது கண்டிப்பாக ரத்தம் வந்துட வாய்ப்பு இருக்கும். அது சேஃப்டியாக பண்ணுங்கள். அது சின்ன பவுடர்ஸ் எது இருந்தால் கை போட்டு சேஃப்டியாக பண்ணுங்கள். இல்லைன்னா ஹேண்ட் க்ளவுஸ் இருந்தால் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது அதுக்கு கரெக்டாக பண்ணுங்கள். அப்புறம் ஈவெண்ட் பண்ணும்போது சரியாக பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து ஸ்ட்ரென்தனருக்கு வந்து ஒன்று ஹேண்ட் ரொட்டேட் ஒன்று சொன்னேன், அப்புறம் ஜிஜாக் ஒன்று சொன்னேன். அடுத்து வந்து இதில் வந்து ஆப்ஸ் ஒர்க் அவுட், கொஞ்சம் ஆப்ஸ் ஒர்க் அவுட் நம்ம சேர்த்துக்கணும். அது வயிற்று பகுதியில் வந்து நான் இது பண்ணுறேன். கரெக்டாக நார்மலாக வந்து அப்பர் பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நம்மளுடைய கால் பகுதி லோயர் பாடி மொத்தம் ஆர்ச் மட்டும் பண்ணணும். இந்த ஆர்ச் மட்டும் பண்ண பழகினா ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு அந்த முக்கியமான ஒரு ட்ரில் சொல்கிறேன். ஷூட்டிங் எல்லோரும் சொல்லுவாங்க. எப்படி ஷூட்டிங் பண்ண சொன்னால் இது மாதிரி பாக்ஸ் வந்து சென்டர் பகுதி இருக்கும். அந்த சென்டர் பகுதியில் வந்து கால் தூக்கி பழகணும். ஃபஸ்ட்டு கிராஸிங், அப்புறம் கொஞ்சம் டீக், அடுத்து ஸ்ட்ரைட், இது மாதிரி பண்ணி பழகணும். இந்த 3 ஸ்கில் எடுத்துக்கோங்க எல்லோரும். 3 ஸ்கில் ஃபஸ்ட் வந்து ஓடி வந்து ட்ரில் பண்ணும்போது சைடில் போயிடணும், லாங் ஜம்ப் பண்ணுற மாதிரி போயிடணும். ரெண்டாவது ட்ரில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொஞ்சம் ஹைட்டாக பண்ணணும். மூணாவது இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம எவ்வளோ ஸ்ட்ரைட் பண்ண முடியும் போலோட ஸ்ட்ரைட்டில் பண்ணணும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வந்து நான் கார்னர் மட்டும் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அது எவ்வளோ டெக்னிக்கெல்லாம் சொல்லி தர போகிறேன். இப்போ வந்து கார்னர் ஆர்ச், இப்போ நான் இந்த கை பகுதி பிடிக்கிறேன். இங்கிருந்து 1 2 3 இந்த 3ஆவது ட்ரில்லில் நான் கால் சுற்றணும். அது மாதிரி ஆர்ச் பண்ணி உங்களுக்கு தெரியும்ல, போல் வால்ட் எல்லாருக்குமே தெரியும். போல் வால்ட்டுக்காக தான் அந்த சேனல் வெளிச்சம் சேனலில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த போல் வால்ட் ட்ரில் பண்ணி தூக்கணும். ட்ரில் பண்ணி இப்போ வந்து நம்மளுக்கு வைட் ஆங்கிள் வந்து தூக்கியிருக்கோம். அது போல் என்னென்ன வீடியோ என்ன ட்ரிக்கு அதெல்லாமே இனிமேல் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக பார்த்து கற்றுக்கிட்டு சக்ஸஸ் ஆகுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வெளிச்சம் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.